அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் டியூட். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக நடந்த நம்ம தாவேக்கா ஓட சிறப்பு பொதுக்குழு கூட்டம் வந்து நடந்திருக்கு. அதில் தலைவர் எல்லாம் வந்து தலைவர் நம்ம சொல்லக்கூடிய ஆதவர்ஜனா, விஜய், நிர்மல்குமார் எல்லாரும் வந்து பேசியிருக்காங்க. அந்த பேசுனது தான் இப்போ சமகலாய் கலைச்சிக்கிட்டு இருக்காங்க. வழக்கம் போல் அவங்க பேசினா வந்து நிறையா ட்ரோல்ஸ் வரும், அது வழக்கம் தான். இந்த தடவை வழக்கம் போல் வந்திருக்கு. அதில் சில கிளிப்பிங்ஸ் பார்க்குறப்போ ஆதவனனோட பேச்செலாம் வந்து என்ன சொல்கிறது, குபீர்னு சிறப்புற மாதிரிலாம் சிலதெல்லாம் பேசி வச்சிருக்காரு. அது பார்க்குறப்போ எனக்கு எப்படியாவது என்னதான் பேசுறியான்னு பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்துடுச்சு. அது மாதிரி ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸோட ஒரு டீகோடு தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். என்னன்னா இது வந்து பொதுக்குழு கூட்டம் மாதிரி தெரில. வந்து வழக்கம் போல் திமுக திட்டுறதும் அவங்க டிஃபெண்ட் பண்ணியிருந்த மாதிரி தான் இருக்குது. அந்த நடந்த சம்பவத்துக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது. இது முழுக்க முழுக்க வந்து திமுக கவர்மெண்ட் பண்ணோட சதி வேலை தான், இவங்க வந்து இப்படி பண்ணிட்டாங்கிற மாதிரி தான் இன்டெரக்டாக எல்லாரும் பேசியிருக்காங்க. அது வந்து இது எவ்வளோ பெரிய ஒரு என்ன சொல்கிறது, அரசியலில் வந்து இது வந்து எப்படி ஏற்றுதுன்னே தெரில அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஆதவனோட ஸ்பீச் தான் வந்து வெறித்தனமாக வெயிட் பண்ணிட்டுருக்கோம். ஏன்னா ஆதவனங்கிறது எப்பொழுதுமே தளபதிக்கு வந்து ஒரு ரைட் ஹேண்ட் மாதிரி. நீங்கள் தளபதி தொடணும்னா ஆதவனை தாண்டி தான் போய் தொடணும். ஆதவன் இருக்கிற வரைக்கும் தளபதி நீங்கள் நெருங்கக்கூட முடியாது. அப்படிங்கிற அளவில் தான் ஆதவனை வந்து வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்காரு. எப்படி பாகுபலி கட்டப்பாவோ அதே மாதிரி நம்ம தளபதிக்கு ஆதவனை தான். ஆதவனை தாண்டி தொடரா பார்க்கலாம், தொடரா பார்க்கலாம். இது கேட்குறப்ப எப்படி இருக்கு தெரியுமா? வடிவேல் ஒரு காமெடி இதில் வந்து அண்ணன் தைரியமாக தான் தொட்டு போகிறாங்கிறப்போ சாணி கழிச்சு ஊற்றுவாங்கல்ல, ஊற்றுக்கு அப்புறம் தலைவா இது மனசாயிட்டத்தையும் மாட்டையத்தையும் கலந்து அடிச்சிட்டாங்க தலைவாங்கிற மாதிரி விஜய் வடிவேல் சொல்லுவாப்புல, அதே மாதிரி வந்து ஆதவ ஸ்பீச்சில் இருக்குது. வாங்க நம்ம வந்து அந்த அவங்க பேசின ஆடியோக்குள்ளே போவோம். வழக்கம் போல் அது கூடவே சேர்ந்து ட்ரோலும் வரும். லெட்ஸ் என்ஜாய். ஏன் 30 நாள் வரைக்கும் அமைதியா இருக்கீங்க? ஏன் உறவுகள், ஏன் குடும்பம், எங்க அம்மா எங்க அக்கா செத்தா நான் 30 நாள் வீட்டுல தான்டா இருப்பேன். முட்டா பசங்களா? ஒரு 30 நாள் வீட்டில் இருந்தாராம். 30 நாள் எங்கே வீட்டில் இருந்தாலும் எனக்கு தெரில. வாலிபால் மேட்ச்சோ பேஸ்கெட் பால் மேட்ச்சோ பார்க்க போகிறேன், இல்லை வந்து அதுக்கு வந்து அவரோட டீம் விளாடுன்னு சொல்லிட்டு இங்கே நார்த் இந்தியா போய் சுற்றிட்டு இருந்தார். சுற்றிட்டு இருக்கப்போ கேமராமெல்லாம் போய் கேட்குறப்போ வந்து நான் இங்கே மேட்ச் இப்போ கேண்டி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். சிரிச்சிட்டு போனார், வந்தார். இவர் பாட்டு ஜாலியாக தான் இருந்தார். ஆனால் வந்து ஏதோ இவர் ரொம்ப வருத்தத்தில் இருந்த மாதிரி வீட்டில் இருந்த மாதிரியும் கதை அடிச்சு விட்டுட்டு இருக்காரு. பார்க்கும்போது பாய்ஸ் எல்லாரும் எமோஷனலா பேசுறாங்க. தலையோட வெறியன் தலைவனே, உசிரியா கொடுப்பேன். அதுதான் நம்மளுடைய பலவீனம். எங்க அக்கா போயிட்டாங்க. இப்ப எங்க அம்மா சின்ன வயசுல இறந்துட்டேன். நம்ம உறவுகள் அம்மாவும் அக்காவும் குட்டி குட்டி குழந்தைங்க இருக்கும்போது முதல் வாய் வார்த்தையே வராது. நாங்க அப்படியே நிக்கிறோம். அதுக்கு ஒரு சிரிப்பா பாரு. இதுக்கு மேல என்னடா நீங்க பண்ண வேண்டியது இருக்கு? இவ்வளவு பஞ்ச பாதகத்தை ஏன்னா உனக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லைங்கிற மாதிரி ஒரு மனநிலையில ஒரு வீடியோவையும் போட்டுட்டு போட்ட போஸ்டையும் ராத்திரியா டெலிட் பண்ணிட்டு அப்பாவி இளைஞர்களுடைய வாழ்க்கையை நாசப்படுத்திட்டு அவன் பூரா இப்ப ஜெயில உட்காந்து கழுதிக்கணும். எங்களுடைய ஒரே ஒரு தொண்டை மேல கை வைங்க, சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆர்டர் வரும். நாங்க இப்ப சொல்றோம். இதெல்லாம் என்னடா டே? சுப்ரீம் கோர்ட் என்ன வந்து தாவைக்காவோட கம்பெனி சொத்தான்னு தொட்டவுடனே சுப்ரீம் கோர்ட்டில் ஆர்டர் வர்றதுக்கு என்ன இதெல்லாம்? எங்களுக்கு நீதித்துறை மீது, நீங்க நீதித்துறை வச்சு அரசியல் பண்ணினா எங்களுக்கு நீதித்துறையில என்ன, எங்களுக்கு சீனியர்ஸ் இருக்காங்க. எங்க கட்சி வந்து உட்கார்ந்து சாதாரண கட்சி நினைச்சுக்காதீங்க. எங்களுக்கும் தெரியும் அரசியல். அது யார் அவங்களுக்கும் தெரியுமா அரசியல்? அவங்களுக்கும் வந்து நீதித்துறை தெரியுமா? அவங்களுக்கும் நல்ல இது இருக்காமா? அதை வந்து சொல்றாரு. நம்மளுக்கு சிரிப்பு தான் வருது. ரெண்டு பேரு அவனை விட்டுருங்க. நீங்க தடுக்க பாருங்க, சொந்தமா கட்சி எல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவன் இன்னும் திருந்தல மாமா. சரியா? ஒரு நடிகர் மனித பிறவி என்று தெரியலையா? முறையா? ஒரு ஏழை வீட்டில் ரசிக வெறி தேவையா? டக்குன்னு பின்னாடி போய் நின்று கோஷம் போடாதீங்க. இந்த முட்டா ஜனங்க எப்ப மாறுவீங்க நீங்க எல்லாம்?
படத்தை பார்த்து விட்டு வெறி புடிச்சு திரியாதே, நடிகனை பார்க்க சென்று உன் உயிரை விட்டாதே. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. ரீசெண்டாக வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, எங்கேயோ வந்து தாவே தொண்டர்கள் போகிறப்போ ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. கார் கொண்டு போய் விஜயோட அந்த பாதுகாப்பு வேன் இடிச்சு, அது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. ஐயோ, அட நாசமா போற எடுபட்ட வயலுகளா, நீங்க வேலைக்கா வந்திருக்கீங்க. என்ன உசுரோட வச்சு புதைக்கிறதுக்குன்னு வந்திருக்கீங்கடா. எத்தனை ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு பாரு. நமக்காக அம்மட்டு போலும் பிள்ளை குட்டியோட வெயில்ல காய்ச்சி கிடக்கிறாங்களே. தன்னுடைய அமைதியின் மூலமாக ஒரு மௌன புரட்சியை உருவாக்கி மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளராக 2026 இந்த சூழ்ச்சியை தூக்கி எறியக்கூடிய ஒரே தலைவர். தாவகையோடைய மாவட்ட செயலாளர்கள் கைது செய்யப்பட்டார்கள். பொதுச் செயலாளர் ஓடிவிட்டார். நிர்மல்குமார் ஓடிவிட்டார். யாரு ஓடுனது? மகனே செருப்ப காட்டி பிய அடிச்சு போடுவேன். யாரு ஓடுனது? யார் ஓடுனது? விஜய் விழுப்புரத்தில் ஓடுனது, எல்லா விஜய் ஓடுனதையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் தாண்டா ஓடி போனாங்க, அதான் பார்த்தாலே தெரிஞ்சு எவனும் இல்லை, எல்லாரும் ஓட்டிங்க. அப்புறம் யார் ஓடுனதுன்னா யாரு ஓடுனது? யாரு ஓடுனது? நான் தான். எங்க சுப்பிக்கிட்டு இருக்க? வரலாறு பத்தி பேச ஆரம்பிச்சு தாங்க மாட்டீங்க. எங்களுக்கு மக்கள் ஏக்கமாக இருக்கும் தெரியும். உங்களை சூழ்ச்சிகளை சுப்ரீம் கோர்ட்ல போய் தூக்கி எறியவும் தெரியும். அடச்சி பரதேசி, அன்னைக்கு உதைக்கும் போது ஒண்ணுக்கு இருந்த பயனாளா நீ? நாங்க 41 உறவுகளை இழந்திருக்கோம். எங்களுக்கு தெரியும் அந்த வழி, எங்களோட குடும்பம். அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பனையூரில் உள்ள தாவேக தலைமை அலுவலகத்தில் ஆயுத பூஜை கொண்டாட்டமானது நிகழ்ந்திருக்கிறது. கை போச்சா, கால் போச்சா, உசுறு போச்சா கவலைப்படாம போச்சு. நைட் பார்க்க என்ன பண்ணிட்டு இருக்க மனுஷன் நீ? ஜொலிசிங்கம் ஒட்டுமொத்த மாவட்ட செயலாளர் மதி மேல தவறுன்னு சொன்னா அப்புறம் எதுக்கு முதலமைச்சர் ஒருத்தருக்கீங்க? ஒரு இன்டெலிஜென்ஸ் எது இருக்கு? ஆதவர்த்தன சாப்பிட்டாரா தூங்குறாரா பாக்குறதுக்கா, இல்ல தலைவர் வீட்டு விட்டு வெளியே வந்தாரு பாக்குறதுக்கா இன்டெலிஜென்ஸ் இருக்கு. அதுல ஒருத்தர் நமக்கு அட்வைஸ் சொல்றாங்க. அட பாவிகளே, கூட்டது நீங்கள் கூட்டின கூட்டத்தை வந்து யார் வந்து மானிட்டர் பண்ண முடியும்? நீங்கள் தான் பொறுப்பாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி மக்கள் வரதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு போக முடியும். போலீஸ் வந்து பாதுகாப்பு கொடுக்கலாம், போலீஸ் வந்து எதுவும் அசம்பாவிதம் நடக்காமல் பார்த்துக்கலாம். அதுக்குன்னு நீங்கள் கூட்டம் கூட்டினா போலீஸ் வந்து தாங்கி உங்களை வந்து இது பண்ண முடியுமா? இதெல்லாம் என்ன பேச்சு? கரூர் வந்து மோசமான ஏன்னு உங்களுக்கு தெரியாதா? அந்த செந்தில் பாலாஜி வந்து ஒரு ரவுடி பையன் உங்களுக்கு தெரியாதா? 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யார் அதிகாரப்படணும் தெரியும்டா உங்களுக்கு? அசிபே வா, இது ரவுடி மாதிரி நட, ரவுடி மாதிரி. ஐயோ இங்க பாருங்க ரவுடிங்க செதறதுங்க இதெல்லாம். பயங்கரமா இருக்கா. இங்க பாருங்க ரவுடிங்க. ஐயோ ரவுடி மாதிரியே இருக்கடா உன் மூஞ்ச பக்கறப்ப எனக்கு. யாருக்கிட்ட 30 நாள் அண்ணன் அமைதியா இருக்கான்னு பாத்துட்டு இருக்கீங்களா? என்னது இது? இருமச்சான் பேசிட்டு இருக்கல. 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யார் அதிகாரப்படணும் தெரியும்டா உங்களுக்கு? பார்த்தீங்களா? யார்கிட்ட வந்து என்னடா பேசிட்டு இருக்கீங்க? ஆதவன்டா. ஆதவன் இருக்கிற வரைக்கும் விஜய் நெருங்க முடியுமா? 6 மாசம்தான். கச்சை கிடச்சிட்டு நாங்கள் வீட்டுக்கு போல, எங்கள் பேரை மாற்றிங்கடா அப்படிங்கிற மாதிரி ஆதவனை வந்து ஒரே சவுண்டு. நீ கத்தி எவ்வளவு விட்டாலும் சரி, கதிரியா இருந்தாலும் சரி, 5 பைசா கிடையாது. 6 மாசம் இருங்கடா. யாரு ரவுடி, யார் அதிகாரப்படணும் தெரியும்டா உங்களுக்கு? நேத்து கோவை மாவட்டத்துல நம்மளோட சகோதரி ஓசி பஸ் வேணுமா? ஓசி பஸ் வேணும். வேண்டாம். ஒரு
புரிஞ்சுக்கங்கம்மா, நீங்க பேசுற ஒரு அஃபென்சிவ் ஸ்டேட்மெண்ட். மத்தியான சாப்பாடு வீட்டுல இருந்து கட்டிட்டு வராம மதிய உணவு திட்டத்திலயும் சத்துணவு திட்டத்திலயும் நீங்க படிச்சிருக்கீங்களா? பஸ் பாஸ் வாங்கி பஸ்ல ஏறி இருக்கிறீங்களா? அந்த பஸ் தள்ளி நிக்கல ஓடி போய் படியில தொங்கி படிச்சிருக்கீங்களா? இலவச சைக்கிள்ல போய் இருக்கிறீங்களா? அரசாங்கம் கொடுக்க யூனிஃபார்ம் யூஸ் பண்ணிருக்கீங்களா? இதெல்லாம் பண்ணு நம்ம பேசுறது நான் கேட்கறேன். இத வேடிக்கை பார்த்து நீங்க பேசாதீங்க. மக்களே, ஜாலியாக வந்துட்டு ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறேங்கிற பேரில் வந்துட்டு மக்கள் கொடுக்குற இலவசத்தை வந்து கேலி பண்ணுறது, கேவலமாக பேசுறது, இதெல்லாம் ஒரு அரசியல் தான். எவ்வளோ ஏழ்மையாக இருக்கிறவங்க, பஸ்ஸு கூட காசு இல்லாதவங்க பயன்படுத்துறதுக்காண்டி விடப்பட்ட அந்த நல்ல திட்டத்திலாம் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ கேலி கிண்டல் பண்ணி ஓசி பஸ்ஸுன்னு சொல்கிறது, அம்மா உணவகத்தில் அம்மா சாப்பாடு போட்டாங்கன்னா அதையும் கிண்டல் பண்ணுவீங்க போல். இது மாதிரி இதெல்லாம் என்ன மாதிரி மனநிலையம்? வந்து நீங்கள் எதுக்கு போராடணுமோ அதை போராடுறதில்ல, தேவையில்லாததெல்லாம் உட்காந்து பேசிக்கிட்டு உங்களை நீயே அசிங்கப்படுத்திக்க வேண்டியது. நீங்கள் சிந்தித்து வாக்களியுங்கள். இந்த 1000 ரூபாயை நீங்க தியாகம் செய்யுங்கள். நிச்சயமாக 2026 நம் வெற்றி தலைவர் அவர்களின் தலைமையில் ஒரு நல்லாட்சி. ஒரு பண்ண வேணாம் சரி, எல்லாம் சரக்கு போட்டு மூடிட்டு குப்புறப்படுத்துங்க. உங்களோட கேவலமான வார்த்தைகளுக்கு பேச தெரியுமா? ஆனா நீங்க தலைவர் அதுக்கான பயிற்சி எங்களுக்கு கொடுத்தது இல்ல. ஒரு பெண்களை பார்த்தா முதல்ல எங்க வாயில வருது. ஞாபகம் வச்சுக்கோங்க. வீதிக்கு வீதி, வீட்டுக்கு வீடு. பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. புது அரசியலை உருவாக்க வந்திருக்கும். தலைவர் விஜய் அவர்கள் தான் செயல். நீ பேசி பேசி அழிஞ்சுகிட்டு இருக்க. அவர் செயல்ல வந்து ஜெயிச்சுட்டு போயிட்டே இருப்பார். ஒரு ரைடு ஒன்று வந்துட்டா போதும். இது வரைக்கும் போகவே போகாத ஒரு மீட்டிங், அத காரணம் காட்டி டெல்லிக்கு போறது, அங்க ஒரு சீக்கிரட் மீட்டிங் நடத்துறது. நல்லா நோட் பண்ணணும் மக்களே. அந்த மீட்டிங் அப்புறம் இந்த இஷ்யூ அப்படியே காணாம போயிருக்குமே. அதேதான் பப்ளிக்கா பஸ்ல கொண்டு முடியல தில்லுனே. சரி அண்ணன் பிர்லி இந்த பிரசங்கம் பண்ணாத. தலைவர் இங்க வந்து பார்த்தாரு. ஏன் பார்த்தாரு? உடனே அனுதாபம்லாம் நம்ம அங்கதானே போகணும். இவர் ஏன் அங்க போல? கரூருக்கு ஏன் போல? அதுக்கு நான் பதில் சொல்றேன். அது துரைமுருகன், நாங்க என்ன நடக்கணும்? தைரியம் இருந்த கை வைங்க, தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்த கை வைங்கடா. வேட்டைக்கு மட்டும்தான் வெளியில வரும். தைரியம் இருந்த கை வைங்க, தலைவரை பார்த்துருவோம். தைரியம் இருந்த கை வைங்கடா. ஒருத்தருக்கு பிறந்திருந்தா இப்ப ஏறி என்ன குறாடா உங்களுக்கு புது ஐட்டம் இருந்திருக்காங்க. எங்க திரும்புங்க. கர்மம் என்ன இப்படி நாருது? என்ன அதிகாரம் இருந்தா, போலீஸ் இருந்தா, தைரியம் இருந்தா முதல் வீட்டுக்குள்ள போயிடுங்க. நான் கேக்குறேன். தைரியம் தான் வாங்கடா, வந்து பாருடா. ஆதவன் இருக்கிறது எவனும் விஜய் நெருங்க முடியாதா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? ஆதவன்டா, ஃபயர்ரா. எல்லாம் பிரச்சனையை பில்லு போட்டு வாங்குறவங்க. சொல்லு மச்சான். குழந்தைங்களே எங்களை பார்த்தா பயப்படும். ஒட்டுமொத்த காலேஜ்ல இருக்க இளைஞர்களும் உங்க வீடு தேடி வருவாங்க. ஞாபகம் வச்சுக்குவாங்க. உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. ஆயுத எழுத்து படம் பார்த்திருக்கீங்களா? ஸ்டாப். நீ வைக்கிறது ஆப்புங்கிறது நல்லா தெரிஞ்சு பச்சு. பெரிய ரவுடி ஏத்து நிப்பாங்க. அந்த படத்துல மணிரத்னம் சார் எழுதிருப்பாரு, இளைஞர் புரட்சி. அந்த புரட்சி தான் 26ல உருவாகிட்டு இருக்கு. அழக்கூடாது. நீ அழுத? நீ தாதாடா டான் கேக் லீடர். கட்டிலேயே கலவர தெரியுதே ராஜா. இன்றைய சிறப்பு படம் பார்த்துட்டு வந்து ஆயுத எழுத்து படத்தோட தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆயுத எழுத்துல புரட்சி வந்துச்சுல, அது மாதிரி வந்து இளைஞர்கள் புரட்சி வந்து சிஎம் வீட்டுக்கும் அறிவாலயத்துக்கும் கிளம்பி போய் வந்து முற்றுகிடுவாங்களாம். யாருக்காண்டி? விஜய்காண்டி. இது விஜய் வந்து அவ்வளோ பண்ணி அவ்வளோ வந்து இளைஞர் மக்கத்துலேயும் இளைஞர் மனசுலையும் மக்கள் அப்படி அதாவது நீங்காத இடம் பிடிச்சிருக்காரு அப்படின்னு கதைச்சு விட்டுருக்காரு. அதுவும் இவங்க எந்த உலகத்தில் இருக்காங்கன்னு தெரில. மோஸ்ட்டாக அது இளைஞர்கள் வந்து இப்போ விஜய் ட்ரோல் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க ஜாலியாக உட்காந்து. அந்தளவுக்கு போயிடுச்சு. உங்கள் தொண்டர்களே கூப்பிட்டா ஒரு பையன் வர மாட்டான் போல், அந்த நிலைமையில போயிட்டுருக்கு. இதில் போராட்டம் வேறு புரட்சி வேறையா? பொதுக்குழு கூட்டம் வரலாறு நம்மளை வரவேற்கிறது. இன்னும் வந்து படிக்கிறாரு நம்ம பொதுச்செயலர் வந்து நம்மளைங்கிறாரு. இன்னும் தமிழ் வந்து சரிப்பு சரியில்லை. இன்னும்
அவர் பேச பேச கலாய் தான். ஆட்சிக்கு வந்தாலும் மாலை ரூடி மெச்சொகை நிறுத்தப்படும். சாப்பிட ஏன் நம்ம தலைவர் எலெக்ஷன் அன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்குறேன்னு சொன்னாரு. உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு இல்ல? 9 மணி இல்லையா அது டிஎம்கேக்கு ஆதரவு கொடுத்தாரு இவன் சொல்லிக்கிட்டு இருக்கா, அதெல்லாம் உண்மையா என்ன? யோ விஜய் என்னையா பண்ணிட்டு இருக்க, சும்மா செவனேல உட்காந்துருக்க? அப்போ இதெல்லாம் உண்மையா? போன டைம் டிஎம்கே சப்போர்ட் பண்ணீங்களா நீங்க? அப்புறம் அன்னைக்கு நெல்சனோட இன்டர்வியூல வந்து யதார்த்தமா சைக்கிள் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்க. இப்போ என்னோட ஆதரவு என்னன்னா வந்து டிஎம்கே சப்போர்ட் பண்ணின்னு சொல்லிட்டு இருக்காரு. என்ன நடக்குது இவங்க 2 பேருக்குள்ள தெரியுமா இல்லை தெரியாதா? விஜய் எதுவும் பேசவும் மாட்டேட்டாரு. எதுவுமே பேசாதனால ஆதரவு நான் பேசுறதுதான் கரெக்டுன்ட்டு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுட்டு இருக்காரு. கண்ணீர் விட்டு சிந்திய ஒரே தலைவர் எங்களுடைய தலைவர். இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறீடா, இந்த ஆளே அழுகிறீங்க. நமது பொதுச் செயலாளர் அவர்கள் சொன்னதை போல 75 ஆண்டுகளை ஏமாற்றி அரசியல் செய்த கழகங்களால் கூட முடியாத அளவு 2.25 ஆண்டுகளே ஆண்ட இந்த தமிழக வெற்றி கழகம் தான் 2.25 ஆண்டுகளே ஆண்ட இந்த தமிழக வெற்றி கழகம் தான் படிக்கடான்னு அடிச்சுக்கிட்ட பசங்களா அனுப்பிக்கிட்ட முன்ன வாழ்த்துவதற்கு கோடான கோடி பேர் இருக்கிறார்கள். இந்த கூட்டம் வெகு விரைவில் குறைந்துவிடும். அப்படிப்பட்ட ஒரு சூழல் அமைந்துவிடும். உங்களை வச்சு கட்சி வளர்க்க முடியாது, தமிழ் வளர்க்க முடியாது. தலையில் ஓங்கி நறுக்கு 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 என்று கொட்டியதை 2026ல 2 பேருக்கு நடுவுலதான் போட்டியே. இந்த வந்துட்டாயா இந்த டைலாக்க சொல்றதுக்குன்னா எல்லா ஒரு பஞ்சாயத்துக்கு கிளம்பி வந்துடுறான் ஒருத்தன். 2026ல 2 பேருக்கு நடுவுலதான் போட்டியே. சும்மா பேசாத பத்தி தேவலாம் பேசிட்டு இருக்காத. பிரச்சனை உண்டாக கலவரத்தை உண்டாக்கிட்டு இருப்பான். ஐயோ இந்த டைலாக் வந்து விஜய் வந்து விரதே கிடையாது. எல்லா மீட்டிங்லேயும் இந்த டைலாக பேசிடுவாரு. இது எதுக்கு பேசுறாருன்னு தெரியல. அப்படி ஒரு செட் பண்ணுறாங்களாமா. அப்படியே வந்து டிஎம்கே டிவிகேக்கு தான் வந்து போட்டின்னு ஒரு ட்ரெண்டிங்கை செட் பண்ணுறாங்களாமா. அதனால வந்து இதை வந்து எல்லா இதையும் சொல்லிடுவார். ஆனால் இதை வந்து ஒரு பையன் மதிக்க மாட்டான். வழக்கம் போல தான் கலாய் தான். யாரு கண்டுக்காதீங்க. இந்த போட்டி இன்னும் ஸ்ட்ராங்கா மாறப்போகுது. 100% வெற்றி நமக்கு. வாகை சூடுவோம், வரலாறு படைப்போம், கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். ஏங்க இப்ப தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் பத்தி பேசின தானே என்ன பத்தி பேசுவாங்க? உங்களை பத்தி நல்லா பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கேளுங்க நம்ம பக்கம். என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. கடைசியில் வந்து விஜய் வந்து எல்லா மீட்டிங்லும் பேசுறது தான் பேசியிருக்காரு. ஒன்றும் புதுசாக இல்லை. வழக்கம் போல் திமுக அட்டாக்கு, அவங்க கூட இருக்கவங்க எல்லாம் சேர்ந்து திமுக அட்டாக்கு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி கடைசியில் பொதுக்குழுன்னு முடிச்சிட்டாங்க. என் கொள்கையை பற்றியும் பேச போகிறதில்ல, என்ன பண்ண போகிறோன்னு பேச போகிறது. வர்றது திமுக திட்டுறது, அப்புறம் வந்து விஜய் பெருமையாக பேசுறது போயிடுறது. வழக்கம் போல் அதே போல் ஒரு மீட்டிங் தான் இது. நல்ல செம ட்ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரோல் வீடியோவை நீங்கள் வந்து யூடியூப்பில் நிறைய இடத்துல பார்க்கலாம். நிறையா பேர் நல்ல விதமாக சூப்பராக பண்ணிட்டுருக்காங்க. ஒரு 15 மினிட்ஸ் நல்ல ஒரு டைம் பாஸ். நன்றி, வணக்கம்.